ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தாரிஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் மிஸ்டர் எக்ஸ். இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தை மனு ஆனந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. விஷ்ணு விஷால் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம். அந்த படம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், ஓரளவு சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்தியாவோட பனிச்சரிவுகளுக்கு இடையில ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காணாமல் போயிருக்கு. அந்த டிவைஸை கண்டுபிடிச்சி பாதுகாக்கிற பொறுப்பை ரா ஆஃபீஸரான சரத்குமார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவரும் அந்த டிவைஸை அங்கே கண்காணிச்சுட்டு பாதுகாத்துட்டு வர்றாரு. இந்த விஷயம் எப்படியோ ரஷ்யர்களுக்கு தெரிய வர அவங்க அந்த நியூக்ளியர் டிவைஸையும் சரத்குமாரையும் இந்தியாவிலேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாரி தூக்கிட்டு போன அந்த நியூக்ளியர் டிவைஸ் பாகிஸ்தான் கிட்ட போக போகுது அப்படிங்கிற மாரி இன்ஃபர்மேஷன் இந்தியாவுக்கு தெரிய வருது. ஸோ இதை எப்படியாவது தடுக்கணும், சரத்குமாரையும் மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரா ஆஃபீஸர்ஸாக இருக்க கௌதம் கார்த்திக் அப்புறம் மாரியா இவங்க 2 பேரையும் ரா டீம்லேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், ஒளிப்பதிவு ரிச்சாக கிராண்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லருக்கு எந்த லெவல் கிராண்டான லுக்கு தேவையோ அதை பர்ஃபெக்டாகவே ஒளிப்பதிவில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எடிட்டிங்கும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஆர்யா, சரத்குமார், கௌதம் ராம் கார்த்திக், மஞ்சு வாரியர், அனாக்கா, ரைசா வில்சன் இந்த படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி அவுட்லைன் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் புதுசாலாம் இல்லை. நம்ம யூஸ்வலாக ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் என்ன மாதிரி ஸ்டோரி அவுட்லைனில் பார்ப்போமோ அதே ஸ்டோரி அவுட்லைனில் தான் இருக்குது, பழைய ஸ்டோரி அவுட்லைன். சரி, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது புதுசாக பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாரி பார்த்தா எதுவுமே புதுசாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சுவாரஸ்யமாக இல்லாமல் தான் போகுது. காரணம், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மூடில் போகுது. அடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாரி நம்மளால் ஈஸியாகவே யூகிக்க முடியும். இந்த படத்தில் இவங்க ட்விஸ்ட்டுன்னு யோசித்த விஷயங்கள் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எந்த கேரக்டர்ஸோடையும் நம்மளால் கனெக்ட் ஆகவே முடியல. எமோஷன் சீன்ஸும் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. காரணம், நம்மளால் எந்த கேரக்டரோடையும் கனெக்ட் ஆக முடியாதனால எமோஷன் சீன்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இது ரெண்டும் ரொம்ப சுமாராக இருக்கமே இருந்துச்சு. காரணம், எதுவுமே புதுசாக இல்லை. நம்ம ஈஸியாக யூகிக்கக்கூடிய வகையில் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட்டு அப்படிங்கிற விஷயங்களும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட நம்மளால் பெருசாக கனெக்ட் ஆகவே முடியல. இதனால படத்தில் நடக்கிற எமோஷன், லவ், பரபரப்பு எதுவுமே நம்ம கூட கனெக்ட் ஆகாதனால பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப சுமாரான படம். இந்த படம் இப்போ தாரிஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. இதுதான் மிஸ்டர் எக்ஸ் படத்தை பற்றிய என்னோட கருத்து. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.